எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரவையை வச்சு ஏதாவது ஒரு சூப்பரான ஸ்வீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கேக்கை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இதுக்கு பீட்டர் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை, மிக்ஸி இருந்தாலே போதும். சூப்பராக சாஃப்டான ஒரு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 200 கிராம் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். அதில் 200 மில்லி அளவுக்கு பால் எடுத்து ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க. ரவை வந்து அந்த ஊறி அந்த இதெல்லாம் கொஞ்சம் பெருசாகி வரும். ஸோ அதனால் ரவையோட இதை மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணலாம். அதுக்குள்ளேயே நம்ம வந்து எல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்ஸி ஜாரில் வந்து ரவை எந்த அளவுக்கு எடுத்திங்களோ அதே அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். 200 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். முட்டை வந்து ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து வேணாம் அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். முட்டை வந்து ஆப்ஷனல் தான். அப்புறம் 100 மில்லி அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் 100 மில்லி அளவுக்கு பால் இதையும் அதில் ஊற்றிக்கிறேன். அப்புறம் 1/4 கப் அளவுக்கு தயிர், ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஊற்றிட்டு இதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு 2 நிமிஷம் அரைச்சா போதும். அதுக்கப்புறம் ரவை நல்லா ஊறிருக்கான்னு பார்த்துட்டு ஒரு 20 நிமிஷம் ரவை ஊறினதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்ச இந்த இதை வந்து அந்த ரவையோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் போட்டிருக்கேன். அப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கேன். இதில் லெமன் ஜூஸ் வந்து ஒரு 5-6 ட்ராப்ஸ் ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து வெனிலா எசன்ஸ் ஊற்றுறோம். நான் வெனிலா எசன்ஸ்க்கு பதிலாக வெனிலா ஃப்ளேவர் பவுடர் மாதிரி இருக்கும் அது யூஸ் பண்ணுறேன். அது 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்படி வெனிலா எசன்ஸாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு 10-15 ட்ராப்ஸ் ஊற்றிக்கோங்க. முட்டை ஆட் பண்ணியிருந்தால் 10-15 ட்ராப்ஸ். அப்படி இல்லை முட்டை நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா 8 ட்ராப்ஸ் 7 ட்ராப்ஸ் ஊற்றினா போதும். இப்போ நான் மோடில் வந்து நல்லா ஆயில் தடவிட்டு கொஞ்சம் மாவு போட்டு டஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து கேக் மிக்ஸ் வந்து இதில் ஊற்றிடுறேன். கேக் மிக்ஸை ஊற்றிட்டு கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி தட்டிட்டு நம்ம பேனில் வந்து வைக்க போகிறோம். பேனை வந்து ஆல்ரெடி நான் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு மிதமான சூட்டில் ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சு நம்ம வந்து இந்த கேக் மிக்ஸை உள்ளே வச்சு மூடிடலாம். அந்த மூடியில் வந்து ஒரு சின்ன ஹோல் இருக்குது எனக்கு. ஸோ அதனால் அதில் ஒரு பேப்பர் வச்சு இது பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நல்ல கேக் வந்து கரெக்டாக வெந்திருக்கு. இதை எடுத்து ஒரு 5 மினிட்ஸ் ஆற வச்சதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் கவுத்திடலாம். பட்டர் பேப்பர் வைக்கிறதா இருந்தாலும் நீங்கள் பட்டர் பேப்பர் விரித்து அதுக்கப்புறம் அதில் ஊற்றிக்கலாம். சூப்பரான கேக் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து செய்கிறதுக்கு வந்து ரொம்ப அதிகமான இன்க்ரீடியன்ஸ்லாம் தேவையில்லை. ரொம்ப சிம்பிளான வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அது மாதிரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். யாராவது கெஸ்ட் வராங்க அந்த மாதிரினா கூட நம்மளே வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மாதிரி பாலுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் பால் ஊற்றி செஞ்சாலும் இன்னும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சாதாரண பசும்பாலுக்கு பதிலாக தேங்காய் பால் ஊற்றி ஊற வச்சு தேங்காய் பால் ஊற்றி செஞ்சால் இன்னும் அதை விட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லா